வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி கோலம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கோலம் தான். பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது பார்த்துட்டு போடுங்க. ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு கோலமுமே அந்த ஸ்பூனில் கூட அள்ளி நீங்கள் அப்படி மாதிரி ரவுண்டாக வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரவுண்டாக வரல அப்படிங்கிற பட்சத்தில் வளையல் இருக்குல்ல, வளையல் வச்சுட்டு அந்த வளையலுக்குள்ளே வெளிப்பக்கம் ரவுண்டாக போட்டால் கொஞ்சம் பெருசாக வரும். உள்பக்கம் போட்டிங்கன்னா சின்னதாக வரும். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது போட்டு தீர்ந்துச்சு, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. கோலப்பொடி கொஞ்சம் கொஞ்சம் போட்டிங்கன்னா இப்போ பார்த்தா அப்படி தெரியும், ஆனால் கொஞ்சம் போட்டாலே போதும். பிங்க்கு, லைட் பிங்க்கு கலர் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் அதுலேயே சைடில் வந்து ஒயிட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டுறேன். ஆரஞ்சு கலர் கூட அந்த இதில் போட்டேன். அது போட்டு கொஞ்சம் எல்லோ கலர் ரவுண்டாக போட்டு விட்டுக்கிறேன். பார்த்து போடுங்க நீங்களும். பாருங்கள், பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க ப்ளீஸ். அது ஒன்று தான் நான் கேட்டுக்கிறேன். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க. யார் யார் பார்த்தீங்க இல்லைன்னு எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கமெண்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்குற நேரம் கொஞ்சம் ஒரு செகண்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் க்ரோத் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா வந்து கோலம்லாம் போடுறதுனா வந்து கொஞ்சம் இப்போ எனக்கு இருக்கிற வயசுக்கு போடுறதுனா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இருந்தாலும் எனக்கு கோலத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால நான் அதை விடாமல் போட்டுக்கிட்டுருக்கிறேன். நான் போட்டு வச்ச என்னுடைய சேனலில் இருக்கும்ல, என்றைக்கும் சேனல் இருக்குது, எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அதுலேயும் என்னுடைய சேனல்லையும் இருக்குது எனக்கு இது தானே. நான் இருந்தாலும் இல்லைனாலும் அது என்றைக்கு இருந்தாலுமே அது வந்து அழியாத ஒரு இது பொக்கிஷம். அதனால் பார்த்து நீங்களும் கரெக்டாக பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஏக்கம் அது நான் சொல்கிறேன். ஒரே வேகுதுங்க, இருக்க முடியல. என்ன வேகுது. கோயில் இன்னைக்கு உகாதி இல்லை, அதனால் கோவிலில் இப்போவே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 நாள் போட்டிங்கன்னா ஒயிட் கலரில் அப்புறம் ஆட்டோமேட்டிக் நல்லா வந்துருக்குங்க நீட்டாக. நான் மட்டும் என்ன பிறக்கும்போதே பழகிட்டா வந்ததுக்கப்புறம் தானே பழகிக்கிட்டோம். கோலமே போட தெரியாது. பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க. நாங்கள் தோட்டத்தில் இருந்தது தானே, சிரிக்குவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நானாக வெறித்தனமாக பழகிக்கிட்டேன், வேணும் பழகணும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தா டிசைன்லாம் நானே சூப்பராக போட்டுருவேன், எல்லாமே அப்படியே. எம்ப்ராய்டிங் தெரியுங்க, இது வரைக்கும் சொல்லியிருக்கிற ஒரு கோலத்தில் எம்ப்ராய்டிங் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், தெரியும். புடவையில் ஒரு 20 புடவையாட்ட போட்டு சேல் பண்ணேன். ஒரே ஒரு புடவை மட்டும் இருக்குது அப்படியே, சென்னையில் இருக்குது. அது போன டைம் எடுத்தோம், வீடியோ எடுத்து போலன்னா குட்டி பையன் தலைகளா கீழே பிடிச்சிட்டா. அப்படி சரி அப்படின்ட்டு விட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் கலர் போட்டுக்கோங்க அப்படியே. அந்த இதில் போட்டதுலேயே கொஞ்சம் ஒயிட் கலர் போட்டால் கொஞ்சம் கிராண்ட் நல்லா தெரியும். செம்ம கலருங்க, காம்பினேஷன் கலர் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பார்த்து போடுங்க. 4 இதழ் வந்து பிங்க்கு, ஒயிட்டு, 2 இதழ் வந்து ஒயிட் கலர் கலந்துருக்குறேன். பார்த்து போடுங்க. போட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப் இருந்தாலும் அதையும் போட்டு விட்ருங்க. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.